ஆண்டறிக்கை 2025 2026. படைத்தவனே இறைவா, கல்வி என்னும் அறிவொளியால் அருள் ஒளியால் எங்களோடு பயணிப்பவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறை அருளின் ஒளியால் சூழப்பட்ட புனித மார்க்கு பள்ளி, புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபை அருட்சகோதரிகளால் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தோழமையில் சிறப்பாக பெண் குழந்தைகளின் முழு விடுதலையை நோக்கி என்ற விருதுவாக்கினை மையமாக கொண்டு நம்பிக்கையோ பொய்க்காது என்ற தந்தை ஆயர் ஜான் ஆலன் அவர்களின் தொலைநோக்கோடு 48 ஆண்டுகளாக தனது தன்னிகரில்லா சேவையை ஆற்றி வருகின்றது. புனித மார்க்கு உயர்நிலை பள்ளியின் 10வது ஆண்டு விழா மற்றும் பணி நிறைவு விழாவை கொண்டாடுவதில் பெருமிதம் கொண்டு இவ்வருட நிகழ்வுகளை அறிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். மேலாண்மை. எமது புனித மார்க்கு பள்ளி, புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் மதிப்பிற்குரிய தலைமை அன்னை ஆரோக்கியம் அவர்களின் தலைமையில் தாளாளர் மதிப்பிற்குரிய அருட்சகோதரி ஆக்னஸ் சந்தியாகு, தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜான்சி ராணி அவர்கள் பள்ளியை திறம்பட வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்கின்றனர். அங்கீகாரம். 6 முதல் 8 வகுப்புகளுக்கு நிதியுதவியுடன் நிரந்தர அங்கீகாரமும், 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு சுய நிதியுடன் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தற்காலிக அங்கீகாரம் பெறப்பட்டு வருகின்றது. 2023 முதல் 2026 வரை அங்கீகார ஒப்புதலுக்காக தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2024-2025 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் ஒரு பிரிவு ஆங்கில வழி கல்வியும், 2025-2026 7ஆம் வகுப்பில் ஒரு பிரிவும் துவங்கி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. 6 முதல் 10 வகுப்பிற்கு ஆங்கில வழி பிரிவிற்கான அங்கீகாரம் முதன்மை கல்வி அலுவலரிடமிருந்து பெற்றுவிட்டோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பணியிட விபரம். 1 பட்டதாரி தலைமை ஆசிரியரும் 10 பட்டதாரி ஆசிரியர்களும் 3 இடைநிலை ஆசிரியர்களும் 2 தொழிற்கல்வி ஆசிரியர்களும் 1 உடற்கல்வி ஆசிரியருமாக 17 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கும் ஆங்கில வழி பிரிவுகளுக்கும் திறமையான ஆசிரியர்கள் நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கப்பட்டு வருகின்றது. பள்ளி நேரம். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பள்ளி வேலை நேரமாகவும், 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை 4 மணி முதல் 4:45 வரையிலும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பெற்றோரின் அனுமதியுடன் 4 முதல் 5:30 மணி வரையிலும் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. நன்னெறி மறைக்கல்வி வகுப்புகள் காலை ஒரு பாடவேளை நடத்தப்பட்டு மாணவர்கள் நல்லொழுக்க பண்புகளில் வளர பயிற்சி அளிக்கப்படுகின்றது. பள்ளி துவக்க விழா 2/6/2025 அன்று பள்ளி மறுதிறப்பு நாளன்று ஆசிரியர்கள் மாணவர்களை சந்தனமிட்டு மலர் கொத்துக்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்வோடு வரவேற்றனர். நல்ல துவக்கமே நல்ல முடிவை தரும் என்ற வாசகத்தை இந்நிகழ்வு நினைவுபடுத்தியது. இந்நாளில் அரசின் அறிவுரைப்படி வேளச்சேரி பகுதியின் வார்டு உறுப்பினர்கள் மாணவர்களுக்கு அரசு வழங்கிய இலவச பாட புத்தகங்களை வழங்கினர். புதிய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் வருகை. 2018 முதல் 2024 வரை தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அருட்சகோதரி மதலை மேரி அவர்கள் பதவி உயர்வு பெற்று மாறுதலாகி சென்றதால் 14/6/2024 அன்று அருட்சகோதரி ஜான்சி ராணி புதிய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பள்ளியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்கின்றார். புதிய தாளாளராக பதவியேற்ற அருட்சகோதரி ஆக்னஸ் சந்தியாகு MA B.Ed அவர்களுக்கு 24/6/2024 அன்று பள்ளி தலைமை அன்னையின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அன்னார் அவர்கள் எம் பள்ளியை அவ்வப்போது பார்வையிட்டு
ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி வருகின்றார். இப்பள்ளியால் நானும் என்னால் இப்பள்ளியும் பெருமையடைய வேண்டும் என்ற விருது வாக்கினை எப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் நெஞ்சத்தில் நினைவு சின்னமாக பதித்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி செயல்பாடுகள்: திங்கட்கிழமைகளில் கொடி வணக்கமும், வெள்ளிக்கிழமைகளில் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியும் மற்றும் அனைத்து நாட்களிலும் பொது அறிவு கருத்துக்கள், தமிழ், ஆங்கில செய்தி துணுக்குகள் வாசிக்கப்பட்டு மாணவர்களின் ஆளுமை திறன் வளர்க்கப்படுகிறது. மாணவர்களின் உற்றுநோக்கல் மற்றும் கவனிக்கும் திறனை மேம்படுத்த திங்கட்கிழமை காலைதோறும் பாட வாரியான கருத்துக்கள், நாடகம், உரையாடல் வாயிலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பள்ளியில் நடைபெறும் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளையும் சென்மார்க் வலையொலியில் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். கல்வி இணை செயல்பாடுகள்: மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தி கணிதத் திறனை அதிகரிக்க வகுப்புதோறும் வாரம் ஒரு பிரிவேலை அபாக்கஸ் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. இதனால் கணித அடிப்படை செயல்பாடுகளில் ஏற்றம் காணப்படுகின்றது என்பது உண்மை. மாணவனின் மனதை ஒருமுகப்படுத்தும் பொருட்டு வாரத்தில் 2 நாட்கள் வகுப்பு வாரியாக யோகா பயிற்சி அளிக்கப்படுகின்றது. உடலினை உறுதி செய். ஆம், பயிற்சி பெற்ற ஆசான் திரு சுப்பையா பாலு அவர்களால் வாரத்தில் 2 நாட்கள் சிலம்பம் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. களப்பயணமாக 2024-25 கல்வியாண்டில் கிண்டி நேஷனல் பார்க் மற்றும் பிர்லா பிளானட்டோரியம் அழைத்து செல்லப்பட்டனர். அனைவரும் எழுத்தறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டமானது NILP எம் பள்ளியில் செயல்பட்டு கிட்டத்தட்ட 250 பெற்றோர்கள் படிக்க எழுத கற்றுக்கொண்டனர். மாணவர்கள் அஞ்சலகத்தில் அஞ்சல் கணக்கு துவங்கும் வகையில் 26/8/2025, 26/9/2025 மற்றும் 8/10/2025 ஆகிய தேதிகளில் பள்ளியில் முகாம் நடத்தப்பட்டது. அரசு அறிவுறுத்தலின் பேரில் பயோமெட்ரிக், ஆதார் அப்டேட் ஆகியவை முறையாக செய்து அரசின் ஆணைகளை நிறைவேற்றி வருகின்றோம். 27/6/2025 அன்று நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து அரசு வழங்கிய ஆவணப்படம் திரையிடப்பட்டு பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் போக்சோ சட்டம் குறித்து ஆசிரியர்களால் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்: 5/6/2025 அன்று சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் மூலிகை மரக்கன்றுகள் நடப்பட்டன. 21/6/2025 அன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு மகரிஷி வேதாந்திரி குழுவினரால் யோகா பயிற்சி நிகழ்வு நடைபெற்றது. 26/6/2025 அன்று உலக போதை விழிப்புணர்வு நாள் கொண்டாடப்பட்டது. 23/10/2025 அன்று டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி NCC மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதில் மாணவர்கள் எவ்வாறு பங்காற்ற வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அளித்தனர். எவர்கிரீன் நிறுவனத்தின் சார்பில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு அதனை எதிர்கொள்வது என்பதனை குறித்து விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. மன்ற செயல்பாடுகள்: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மன்றங்கள் வழியாக கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடத்தி மாணவர்களின் தனித்திறமைகள் கண்டறியப்படுகின்றன. சுற்றுச்சூழல் மன்றம், மாணவர் செஞ்சிலுவை சங்கம், ரெட் ரிப்பன் கிளப், ஸ்கவுட் அண்ட் கைட், ஹெரிட்டேஜ் கிளப் ஆகிய மன்றங்கள் சிறப்பாக இயங்கி வருகின்றன. சிறப்பு செயல்பாடுகள்: 21/8/2025 அன்று அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் மற்றும் உணவே மருந்து மன்றங்களின் சார்பில் பள்ளி அளவில் கண்காட்சி நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார பள்ளி மாணவர்கள் எம் பள்ளிக்கு வருகை புரிந்து கண்காட்சி பொருள்களை பார்வையிட்டனர். நடமாடும் அறிவியல் ஆய்வகம் மற்றும் மினி பிளானிட்டோரியம் ஆகிய இரண்டும்
மாணவர்களை திரும்ப திரும்ப பார்க்க தூண்டியது. சிறப்பு விருந்தினர் ஐஐடி சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் டாக்டர் பெல்லார்மின் அவர்கள் மாணவர்களின் படைப்பாற்றலை பார்வையிட்டு தலைமை ஆசிரியை, ஆசிரிய பெருமக்களின் கடின முயற்சி மற்றும் மாணவர்களின் படைப்பாற்றலை பாராட்டி உற்சாகப்படுத்தினார். ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள மெல்ல கற்கும் மாணவர்களை தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜான்சிராணி அவர்கள் ஆசிரியர் துணை கொண்டு இனம் கண்டு அவர்கள் மீது தனி கவனம் செலுத்தும் பொருட்டு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக சிறப்பு ஆசிரியர்களை நியமித்து அம்மாணவர்களுக்கென்று தனி வகுப்பறைகளில் தமிழ், ஆங்கிலம் வாசிப்பு பயிற்சி, எழுத்து பயிற்சி, கணித அடிப்படை செயல்கள் மிக சிறப்பாக கற்பிக்கப்பட்டு வருகின்றது. இச்செயல்பாடு தென் சென்னை மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் பிஆர்டிஇ திருமதி வைலட் இளம்பிறை அவர்களின் கவனத்தை ஈர்த்து தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜான்சிராணி அவர்களை வெகுவாக பாராட்டினார். இக்கல்வி செயல்பாட்டில் எம் பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது என்றால் மிகையாகாது. 26/8/2025 அன்று ஜப்பான் காய்ச்சலுக்காக அரசு செயல்படுத்திய இலவச தடுப்பூசி முகாம் நடைபெற்று மாணவர்கள் பலர் பயனடைந்தனர். கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை நவீன முறையிலும் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் 6 டிவிக்கள் கொண்ட ஹைடெக் லேபும் 2 OHP கொண்ட வகுப்பறைகளும் செயல்பட்டு வருகின்றன. ஆற்றுப்படுத்துதல். குடும்ப சூழல் காரணமாக மன அழுத்தம், மன உளைச்சல் போன்ற காரணங்களால் படிக்க முடியாத மீத்திறன் குறைந்த மாணவர்களுக்கு அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், அறிஞர்கள், மருத்துவர்கள் வாயிலாக ஆற்றுப்படுத்தி நல்ல மனநிலையுடன் படிக்க பேருதவி செய்து வருகின்றோம். 6/9/2024 அன்று அருட்சகோதரி புஷ்பா தாமஸ் அவர்களும் 9/11/2024 அன்று எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் இம்மானுவேல் அவர்களும் 19/7/2025 அன்று ஓய்வு பெற்ற பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் இனியன் அவர்களும் 6/10/2025 அன்று ரெயின்போ பீஸ் குழுவினரும் 10/10/2025 அன்று சென்னை அரிமா சங்கம் சார்பில் டாக்டர் ஜானகிராமன் அவர்களும் மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். ஆண்டாய்வு. 10/9/2024 அன்று தென் சென்னை மாவட்ட கல்வி அதிகாரி திருமதி சரஸ்வதி MSc M.Ed M.Phil அவர்களும் 31/7/2025 அன்று திருமதி சத்யபாமா MSc M.Ed அவர்களும் எம் பள்ளியை பார்வையிட்டு ஆண்டாய்வு செய்தனர். ஆண்டாய்வு மேற்கொண்ட தென் சென்னை மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களும் பிற பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பிஆர்டிஇ திருமதி வைலட் இளம்பிறை அவர்களும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் பாராட்டினர். குறிப்பாக பிரிட்ஜ் கோர்ஸ் முறையை வெகுவாக பாராட்டினர். எம் சபை தலைவியின் ஆண்டாய்வு. 12/7/2025 அன்று எம் புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் நிதித்திட்ட வரைவு குழு மதிப்பிற்குரிய தலைமை அன்னை ஆரோக்கியம் அவர்கள், சென்னை மாநில தலைவி அருட்சகோதரி மேர்சி ஃபாத்திமா அவர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் எம் பள்ளியில் ஆவணங்களையும் அலுவலக பதிவேடுகளையும் ஆய்வு செய்து ஆலோசனைகள் பல தந்து எம்மை ஊக்கப்படுத்தினர். வட்டார வளமைய அலுவலர் ஆய்வு. பிஆர்டி திருமதி வைலட் இளம்பிறை MSc M.Ed MA அவர்கள் எம் பள்ளி மாணவர்களை அவ்வப்போது ஆய்வு செய்து ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி சார்பான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். ஆசிரியர்களின் கடின முயற்சிகளுக்கு பாராட்டுகள் என்று குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனைகள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். 28/6/2024 மற்றும்
7/7/2025 ஆகிய நாட்களில் சென்னை மாநகராட்சி மருத்துவக் குழுக்கள் எம் மாணவர்களை பரிசோதித்து ஆலோசனைகளை வழங்கினர். 10/7/2025 மற்றும் 10/10/2025 ஆகிய நாட்களில் வேளச்சேரி அரிமா சங்கம் சார்பில் கண் பரிசோதனைகள் மேற்கொண்டு மருந்துகள், மாத்திரைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. போட்டிகள் மற்றும் பரிசுகள். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா? ஆம். 29/10/2024 அன்று மண்டல அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பெற்றனர். 14/10/2025 அன்று நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டிகளில் மண்டல அளவில் முதலிடத்தையும் சென்னை மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அகரம் அறக்கட்டளை சார்பில் கடந்த ஆண்டு 164 மாணவர்களும் இவ்வாண்டு 194 மாணவர்களும் கலந்து கொண்டு வெள்ளி நாணயங்களையும் பதக்கங்களையும் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் பெற்றனர். விளையாட்டுப் போட்டிகள். வட்டார வளமைய அளவில் மற்றும் மாவட்ட அளவில் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், கேரம், செஸ் போன்ற தனிநபர் போட்டிகளிலும் கபடி, யோகா போன்ற குழு போட்டிகளிலும் எம் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று வந்தனர். மேலும் சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் மாநில சாதனைகளையும் கடந்து உலக சாதனை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக பி. மோத்தீஸ்வரன் என்ற 7ஆம் வகுப்பு மாணவன் குத்துச்சண்டை போட்டிகளில் மாவட்ட, மாநில அளவில் கலந்து கொண்டு 8 தங்கப்பதக்கங்களும் 1 வெள்ளிப் பதக்கமும் பெற்று ஸ்டேட் லெவல் சாம்பியன் பட்டம் பெற்று தேசிய அளவில் பங்கு பெற தகுதி பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளான். 6ஆம் வகுப்பு மாணவி எஸ். மோனிஷா தனது 7 வயது முதல் மாவட்ட, மாநில அளவில் 20 தங்கப் பதக்கங்களும் 2 வெள்ளிப் பதக்கங்களும் பெற்றுள்ளார். இவர் தனது 8வது வயதில் 10 வினாடிகளில் தொடர்ச்சியாக 51 பாக்ஸிங் பஞ்சஸ் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். தனது 10வது வயதில் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி 2வது முறையாக உலக சாதனை படைத்துள்ளார். மாணவன் மோத்தீஸ்வரன் மற்றும் மோனிஷா இருவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். நிச்சயமாக உலகம் உங்கள் பெயரை ஒரு நாள் உச்சரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உதவிகள். கற்றல் கற்பித்தல் உயிரோட்டமாக அமைய வேண்டும் என 2024-25ஆம் கல்வியாண்டில் எமது சபையின் சார்பாக ஒரு ஸ்மார்ட் டிவியும் 1 கணினியும் வழங்கப்பட்டது. திருவாளர் நெவில் பி. ராயன் அவர்களின் பரிந்துரையின் பேரில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அமைப்பினர் எம் பள்ளிக்கு 5 ஸ்மார்ட் டிவிகளையும் மற்றும் 1 OHPயையும் மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்கு வழங்கினர். கடந்த 2 ஆண்டுகளாக ரோட்டரி அமைப்பினர் எம் பள்ளியில் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சர் கரங்களால் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கி பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினர். திருவாளர் நெவில் பி. ராயன் அவர்கள் எம் பள்ளி ஏழை மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கி கல்வியை தொடர ஊக்கப்படுத்தி வருகின்றார். எம் நிர்வாகத்திற்கும் நெவில் பி. ராயன் அவர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அமைப்பினருக்கும் எம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதம்பாக்கம் புனித மார்க்கு ஆலய வின்சென்ட் டி பால் சபையினர் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றனர். திருவாளர் செல்வகுமரன் மற்றும் யோகா ஆசிரியர் புருஷோத்தம் ராவ் ஆகியோர் எம் பள்ளி 9ஆம் வகுப்பு மீத்திர மாணவர்கள் 50 பேருக்கு தலா 3500 வீதம் கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றனர். எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு பல ஆண்டுகள் தனித்தும் லயன்ஸ் கிளப் வழியாகவும் உதவிகள் பல செய்து இறைப்பாதம் சேர்ந்த எம் முன்னாள் PTA தலைவர் லயன் எஸ். ரத்தினம் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அவரை தொடர்ந்து எம் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் லயன் ஏ. கிறிஸ்டோபர் மற்றும் துணைத் தலைவர் பத்மநாபன் அவர்கள் எம் அழைப்பினை மறுக்காது ஏற்று எம்மோடு உடனிருந்து உதவிகள் செய்து வருகின்றனர்.
முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 24/6/2025 அன்று 178வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் பள்ளிக்கான விளையாட்டு சாதனங்கள் வழங்கப்பட்டது. மேலும் எம் பள்ளிக்கு உதவி வரும் டாக்டர் இம்மானுவேல், முன்னாள் மாநகராட்சி ஆணையர் திருவாளர் மரியசெல்வம், S7 மடிப்பாக்கம் காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் திரு அமல்ராஜ், திருவாளர் பெனோ, திரு ஜானி சாம்ராஜ் மற்றும் நம் முன்னாள் மாணவர்கள் போன்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். பொதுத் தேர்வும் பாராட்டுகளும் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 87 மாணவர்களும் உயர் மதிப்பெண்களோடு 100% தேர்ச்சி பெற்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் 3 இடங்களை பிடித்த எம் முத்துக்கள்: கே. ஆயிஷா பர்வீன் 500க்கு 483 மதிப்பெண்களும், சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், எம். அகல்யா 500க்கு 478 மதிப்பெண்களும், வி. ஷியாமளா 500க்கு 460 மதிப்பெண்களும் பெற்று வீட்டுக்கும் பள்ளிக்கும் நிர்வாகத்திற்கும் பெருமை சேர்த்தனர். ஹேட்ஸ் ஆஃப் யூ மை சில்ட்ரன். சென்டம் ரிசல்ட் அவார்ட் 8/11/2025 அன்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ஆயிஷா பர்வீனுக்கு எமது FSJ சபை விருது வழங்கி கௌரவித்தது. முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சிவப்பு கம்பள வரவேற்புடன் கேஷ் அவார்டும் வழங்கி கௌரவித்தது. 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவியருக்கு நினைவு பரிசு மற்றும் உயர்கல்விக்கு பண உதவி வழங்கி கௌரவித்தது. அனைத்து ஆசிரியர்களும் நினைவு பரிசுகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக கற்பி அறக்கட்டளை சார்பாக நமது பள்ளிக்கு சென்டம் ரிசல்ட்டுக்கான அவார்டும், முதல் 3 இடங்களை பெற்ற மாணவியருக்கு கேஷ் அவார்டும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். 2023-24 கல்வியாண்டில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவியருக்கு நம் தமிழக அரசு சார்பாக காமராசர் விருது மற்றும் ரூபாய் 10,000ற்கான காசோலை கொடுத்து கௌரவித்தது. விழாக்கள் நம் பாரம்பரியத்தின் சொத்து. ஆண்டுதோறும் அனைத்து அரசு விழாக்களும் சமய விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. 15/7/2025 அன்று காமராசரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக காலை வழிபாட்டு கூட்டத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. 15/8/2025 அன்று நாட்டின் 78வது சுதந்திர தின விழா முன்னாள் சென்னை மாநகராட்சி ஆணையர் திருவாளர் மரியசெல்வம் அவர்களின் தலைமையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. 4/9/2025 அன்று ஆசிரிய பெருமக்களை கௌரவிக்கும் பொருட்டு காலையில் புனித மார்க்கு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி மாலையில் ஆசிரியர்களின் சேவையை பாராட்டி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கி தலைமை ஆசிரியரால் கௌரவிக்கப்பட்டனர். அந்நாளில் ஆசிரியர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் வைத்து அறுசுவை உணவு வழங்கி பரிசுகள் வழங்கப்பட்டன. அந்நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. 10/10/2025 அன்று இயற்கையின் வேந்தன் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புனித பிரான்சிஸ் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை மாணவர்கள் குறு நாடகமாக நடித்து காட்டி இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை அறிந்து கொண்டனர். 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா S7 மடிப்பாக்கம் காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் திருவாளர் அமல்ராஜ் அவர்களின் தலைமையில் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இக்கல்வி ஆண்டில் வெற்றிகள் பல தந்த இறைவனுக்கு நன்றி கூறி லட்சியம் நோக்கி பயணிக்கும் எமது வெற்றி பாதையில் உமது ஒத்துழைப்பையும் உதவியையும் ஆசிரையும் எதிர்நோக்கி வேண்டி நிற்கும் தாளாளர்
தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள்